ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிட் ஆகிறான்னு சொல்லி நம்ம காலையே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அண்ட் பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தால் இன்னொரு ஆளை அனுப்பணும். பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆனால் நிக்சனையும் சேவ் பண்ண பார்க்குறாங்க, நம்ம மாயாவும் சேவ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணால் இன்னொரு ஆள் யார் அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற விஜய் வர்மா அனுப்ப அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் போட்டே ரொம்ப நாள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கண்டிப்பாக ஒரு குறும்படம் போடுவார். போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவை கழுவி ஊற்றுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புலி கேங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் நம்ம விஜய் வர்மா. பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புலி கேங் கூட சேர்ந்துட்டார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் கேட்பாரா இல்லைன்னா கமல் சாரும் புலி கேங் கூட சேர்ந்து பாராட்டுவாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்டு நீங்கள் எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா ஒன்று கன்ஃபார்ம் எவிட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க யார் எவிட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கம்பல்ஸில் கம் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஒஸ்ட்டு சீசன், இந்த பிக் பாஸ் சீசன்லேயே இதான் ஒஸ்ட்டு சீசன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட ஒழுங்காக அனுப்பலை மாதிரியே தான் எனக்கு தோணுது. இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, இவங்க டிஆர்பி எல்லாம் ஏறணும் சொல்லி என்னென்னவோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதுக்கு அது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கப்பை தூக்கி கையில் குத்தலாம் தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கம்பாஸை கம் பண்ணுங்கள். அண்டு யார் ஃபைனல் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸை கம் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை பை.